பயம், கவலை, ஏமாற்றம் அப்படின்னு சொல்கிறோம்ல. இந்த 3 விஷயத்துலேருந்து நம்ம விடுபட்டு நம்ம வெளியே வரணும்னா, 1 பயம் தெளியணும், 2 மனம் தெளிவாக இருக்கணும், 3 ஏமாறக்கூடாது. இந்த 3 விஷயத்துக்கு நடக்கணும்னா நீ செய்யணும் என்ன, அவசரம் ஆகாது, பொறுமையை கையாளணும். பொறுமையோடு நிதானத்தோடு ஒரு விஷயத்தை செயல்படணும், யோசிக்க தெரியணும், மனம் அடங்கி யோசனை பண்ணணும். அப்போ தான் இந்த பயம் நீங்கும். உடம்பு சரியில்லை, செலவு பண்ணிட்டோம், ஒரு 2 லட்ச ரூபா கடன் ஆகிட்டோம், நம்ம கையில் பணம் இல்லை, கடன் ஆகிட்டோம். அப்போ அந்த இடத்துல பயமும் வரும், கவலையும் விழுகும். இது 2 விழும்போதுன்னா உடம்பு தானாக மீண்டும் கெடும். அப்போல்லாம் விட்டுட்டு சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு என்ன செய்யணும், பொறுமையாக நிதானமாக எந்திரிச்சு காலைல யோகாலாம் செஞ்சுட்டு நீங்கள் மனதை அமைதிப்படுத்தி நம்ம வாழ்க்கையில் எதுலேயும் ஏமாறக்கூடாதுங்கிற என்னென்ன இடத்துல நம்ம ஏமாந்தோம், எப்படியெல்லாம் ஏமாந்தோம், அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம், நம்ம என்ன யூஸ் பண்ணல, இந்த மைண்ட் வாஷ் பண்ணணும். அப்போ ஒரு கவனத்தை அந்த இடத்துல வைக்கணும். இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணோம்னா அது எப்படி பண்ணணும், அப்போ எது மூலிமா நம்ம தவற உணர்ந்துக்கிட்டோம், இப்போ நம்ம மாற்றிக்கிட்டோமா இல்லையா அப்படின்னு நம்மளை பற்றி நாம் ஆலோசனை பண்ணுவது நிறைய இருக்கணும். இது பண்ணால் பழகிட்டாவே நம்ம செய்யறதெல்லாம் சரியான சூழ்நிலைக்கு வந்துடும்.